ஐபிஎல் 2026 சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரியான் பராக் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மீண்டும் பேட்டிங்கில் சொதப்பியிருக்காரு. வலது கை ஆட்டக்காரரான பராக் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முயன்று ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து 19 பந்துகளில் வெறும் 20 ரன்களுக்கு ஆட்டமிழந்துள்ளார். பராக்கினுடைய இந்த விக்கெட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 66 ரன்களுக்குள் தன்னுடைய 4வது விக்கெட்டை இழந்தது. பிரின்ஸ் யாதவ் மணிக்கு 139 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சிம்ப் ஆஃப் டெலிவரியை சிக்ஸருக்கு அடிக்கும் நோக்கில் செயல்பட பராக் பந்தய லாங் ஆனிலிருந்து நிக்கோலஸ் யூரனிடம் கேட்ச் ஆனார். ஐபிஎல் 2026 சீசனில் ரியான் பராக்கினுடைய பேட்டிங் தொடர்ந்து ஏமாற்றம் அளித்து வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான 14 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்த பிறகு அவர் 8, 20, 3, 4, 12, 20 இதுபோன்று மிக மிக குறைந்த ஸ்கோர்களை மட்டுமே பதிவு செய்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த சீசனில் 8 இன்னிங்ஸ்களில் அவர் 81 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். ஆனால் இதுக்கு முந்தைய சீசன்களை எல்லாமே சிறப்பாக அமைந்தன. ரியான் பராக் ஐபிஎல் 2024 14 இன்னிங்ஸ்களில் 573 ரன்களையும், ஐபிஎல் 2025 14 இன்னிங்ஸ்களில் 393 ரன்களையும் குவித்துள்ளார். மேலும் சஞ்சு சாம்சன் காயமடைந்த பொழுது ஐபிஎல் 2025 சீசனில் அணியினுடைய தற்காலிக பேட்மேனாகவும் பராக் பொறுப்பு வகித்திருக்கிறார். ஐபிஎல் 2026 சீசனுக்கு முன்னதாக சஞ்சு சாம்சன் சூப்பர் கிங்ஸ் சூப்பர் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய இந்த சீசனுக்கான முழு நேர கேப்டனாக நியமிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு நடந்த 2026 ஏலத்திற்கு முன்னதாக ரூ. 14 கோடி என்ற மிகப்பெரிய தொகைக்கு பராக்கை ராஜஸ்தான் தக்க வைத்தது. பராக்கினுடைய தொடர்ச்சியான இந்த சறுக்கல்கள் குறித்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பராக் வழக்கம் போல பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் எதையும் செய்யாமல் ஸ்டைலாக லாக் செய்வதற்கு மட்டுமே தகுதியானவர். ஸ்டைலாக வாக் செய்வதற்கு மட்டுமே தகுதியானவராக இருக்கிறதுனால தான் ரஹானாவும் இவரும் யாருமே மோசமான பேட்டர் என்பதில் போட்டி போடுகிறார்கள். பராக் ஒரு சீசனில் ரொம்ப சிறப்பாக விளையாடி அதோடு அவருடைய ஆட்டமே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி காட்டமாக பேசியிருக்காரு. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பராக் இந்த சீசனில் 3 இன்னிங்ஸ்களில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில் ஹெலிகாப்டர் ஷாட் ஆட ரியான் பராக் கேட்ச் ஆனதை குறிப்பிட்ட ரசிகர்கள் மனதில் இவருக்கு பெரிய தோனி நினைப்பாக இருக்குமோ அப்படின்னு கிண்டல் செய்து வருகின்றனர். செய்த அந்த சின்ன தவறு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.